இந்த ஆண்டு நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நியமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை குழு பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை, பல்வேறு துறை சார்ந்த அமைப்புகளை, சங்கங்களை சந்தித்து அவங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் பெற்று தேர்தல் அறிக்கை உருவாக்க வேண்டும் என்று எங்களை எல்லாம் பணிபுரிகிறார்கள். அதன் அடிப்படையிலே வழக்கமாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை என்பது மக்களை சந்தித்து மக்களுக்கான ஒரு அறிக்கையாக, மக்களால் எழுதப்படக்கூடிய அறிக்கையாகத்தான் அந்த அறிக்கை எப்பொழுதுமே இருக்கும். அதுபோல இந்த ஆண்டு மக்களை சந்தித்து நாங்கள் தேர்தல் அறிக்கையை உருவாக்குவதற்காக பல்வேறு தூத்துக்குடியில துவங்கி அடுத்து கன்னியாகுமரியிலே, இன்று மதுரையிலே என்று மக்களை சந்தித்து இந்த தேர்தல் அறிக்கைக்கான கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று மதுரையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலிருந்து பல்வேறு அமைப்புகள் தங்களுடைய கோரிக்கைகளை இங்கே எங்களிடம் அளித்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை எல்லாம் படித்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகளை எடுத்து முதலமைச்சர் அவர்களோடு பகிர்ந்து கொண்டு அவருடைய ஒப்புதலை பற்றி தேர்தல் அறிக்கை வெளியிடும். பிரதானம் என்ன கோரிக்கை வந்திருக்கு? பிரதானம் என்ன கோரிக்கை கொடுத்துருக்கிறாங்க? இல்லைங்க, ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் வியாபாரிகள், குறிப்பாக சொல்லணும்னா சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள், அவங்க மிகப்பெரிய அளவிலே ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ரயிலில் இருக்கக்கூடிய ரயில்வே வழக்கமாகவே தென் மாநிலங்களுக்கு நிதி கொஞ்சம் குறைவாகத்தான் ஒதுக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அது குறைக்கப்படக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கிறோம். அதனால அதை பற்றி பல கோரிக்கைகள் வருது. அதுவும் இல்லாமல் 100 நாள் வேலை, அதில் இருக்கக்கூடிய பல குழப்பங்கள், அவங்களுக்கு சரியாக சம்பளம் சேராத ஒரு சூழ்நிலை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதையெல்லாம் மக்கள் எங்களுக்கு கோரிக்கைகளாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். தென் மாவட்டங்கள்ல அதிகமா வளர்ச்சி அடையலைன்னு சொல்லி அதிகமா இது பண்றாங்க. திமுக கூட்டணியில கூட்டணி கட்சிகளுக்கிட்ட அதிகமா சீட் தர்றதுனால இந்த வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி திமுக கூட்டணி கட்சிகளுக்கிட்ட மதுரை கூட்டணி கட்சிக்கு கொடுக்கறதுனாலதான் இந்த வளர்ச்சி இல்லைன்ற மாதிரி மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த வட்டம் எப்படி? எங்களுடைய முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் கூட ஏன் வாக்களிக்கவில்லை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஆட்சியை நடத்துவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதிகளுக்காக எந்த திட்டத்தையும் செய்ய மாட்டோங்கிறது தவறான ஒரு புரிதல். அதனால எப்பொழுதுமே தலைவர் கலைஞராக இருக்கட்டும், நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களாக இருக்கட்டும், கூட்டணி கட்சிகளை மதித்து அந்த பிரதிநிதிகளுக்கு எங்களை விட முக்கியத்துவம் தந்து அவர்களை அரவணைத்து நடத்தக்கூடிய ஒரு கூட்டணி தான் இந்த கூட்டணி. கடந்த முறை இதே மாதிரியான மக்கள்கிட்ட கருத்துக்களின் பெற்றுதான் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருப்பீங்க. மத்திய அரசு பல்வேறு கோரிக்கைகள் நீங்க வச்சிருப்பீங்க. மத்திய அரசுடைய கோஆபரேஷன் இருக்கு, எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க? இந்த 5 ஆண்டுகள் உங்களுக்கு எந்த சப்போர்ட் இருந்திருக்கு? என்னென்ன மாதிரியான திட்டங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க? நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் எத்தனை % பார்க்கலாம்? சென்ற முறை இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் அறிக்கை சட்டமன்றத்திற்கான தேர்தல் அறிக்கை. அதுல நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை உறுதிமொழிகளையும் நாங்கள் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறோம். பெரும்பாலான வாக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். அதற்கு முன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்களுடைய வாக்குறுதிகளையே அவங்க நிறைவேற்றினார். 15 லட்சம் இன்னைக்கு வரைக்கும் 2 தேர்தல் முடிஞ்சிச்சு, யாருக்கும் சேரலை. விவசாயிகளுக்கு அவங்க தருகிறேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த தொகை குறைந்து கொண்டே வருகிறது. யாருக்கும் சரியா போய் சேராத ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே போல ரயில், அதற்கான திட்டங்கள் முக்கியமாக தென் மாநிலங்களுக்கு குறைந்து கொண்டே வர இருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். எடுகேஷனுக்கு, கல்விக்காக ஒதுக்கக்கூடிய அந்த நிதி குறைந்து கொண்டே வருகிறது. அது அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களே அவங்க நிறைவேற்றவில்லை. பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அதுக்கு மசோதா கொண்டு நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆனால் அது என்னைக்கு நிஜமாகும்
என்னைக்கு வந்து அது சாத்தியப்படும் அப்படிங்கிறது இன்னும் 10 வருஷமா 20 வருஷமா 50 வருஷமான்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் வந்து ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இப்படிப்பட்ட ஒரு ஒன்றிய அரசோடு தான் நாம் பயணிக்க வேண்டிய ஒரு அவலமான சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்களே பார்த்தீங்க, சென்னை பாதிக்கப்பட்டது மழையால், தென் மாவட்டங்கள் எல்லாம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை தரப்பட்டிருக்கக்கூடிய நிவாரணங்களை எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் தந்து கொண்டிருக்கிறார்களே தவிர மத்திய அரசு இன்னைக்கு 2 அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் மத்திய அரசிலிருந்து வந்து சென்னைக்கும் தென் மாவட்டங்களையும் வந்து பார்த்துவிட்டு இருக்காங்க. மானிட்டரிங் கமிட்டிஸ் இது கிட்டத்தட்ட 3 தடவை வந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைசா வரல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் அவர்கள் இருக்கிறார். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவதுதான். இது வந்து மகளிருக்காக வந்து 1000 ரூபாய்க்கு வழங்கப்படுது. அது வந்து மிகப்பெரிய ஒரு திட்டம். அதை வந்து முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு நிதிநிலை சிக்கல்கள் இருந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். ஆனால் ஒன்றொன்னா தான் நிறைவேற்ற முடியும். நிச்சயமாக தங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற. நன்றி.